இந்த உத்தரவே தப்பு, அதனால இதனால எடப்பாடிக்கு எந்த விதமான ஒரு சின்ன பின்னடைவு கூட இல்லை அப்படிங்கிறது தான் குறிப்பிடுறாரு தமிழ்மணி. உங்க பார்வை என்ன இதுல? வார்த்தைக்கு வார்த்தை தன்னை டெசிக்னேட்டட் சீனியர் கவுன்சில் என்று தன்னைத்தானே அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடிய அண்ணன் தமிழ்மணி ஒரு இன்று நீதிமன்றம் டிவிஷன் பெஞ்ச் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பை இவ்வளவு இவ்வளவு அதாவது சப்ஸ்டாண்டர்டாக விமர்சனம் பண்ணியிருப்பது உள்ளபடியே நானும் ஒரு வழக்கறிஞர் என்கிற வரையில் எனக்கு ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அவருடைய வாதப்படி போனால் பில்னு சொல்லுவோம்ல, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பெட்டிஷன், அதை யாரும் தொடுக்க முடியாது. சரிங்களா? அதாவது வாக்களிக்கக்கூடிய எந்த ஒரு குடிமகனுக்கும் தாம் வாக்களிக்கக்கூடிய ஒரு இயக்கம் திசை மாறி செல்கிறது, விதிமுறைகளுக்கு மாறாக செயல்படுகிறது என்று தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தி அதற்கு தீர்வு காண்பதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் நீதிமன்றம். எனவே அது முறையா இது தேர்தல் ஆணையத்துக்கு திரு சூரியமூர்த்தி அவர்கள் அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய குளறுபடிகள் தொடர்பாக இருக்கக்கூடிய சிவில் வழக்குகள் முடியும் வரை இரட்டை சின்னத்தை ஒடுக்கக்கூடாது என்று அவர் சொன்னதை அந்த பெட்டிஷன் இன்னைக்கு நீதியரசு டிவிஷன் பெஞ்ச் ஏற்றுக்கொண்ட சூழலில் எங்கள் தரப்பு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்னுடைய அருமை நண்பர் ஐஎஸ் இன்பதுரை பக்கத்தளத்துக்கு பாயாசம் சொல்றாரு. ஒரு வழக்கறிஞர் பேசக்கூடிய பேச்சா இங்க அண்ணன் கேசிபி அழகா சொன்னார். இந்த இயக்கம் ஒன்று பெறுவதற்கு ஒரு உரிய வாய்ப்பை இன்றைக்கு நீதியரசர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்று இயக்கம் ஒன்று வர வேண்டும் என்ற தொலைநோக்கோடு திரு கேசிபி பேசுகிறார். ஆனால் திரு ஐஎஸ் இன்பதுரை என்ன நினைக்கிறார்னா, இயக்கம் எக்கேடு வெட்டாலும் பரவாயில்லை, 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்தாலும் பரவாயில்லை, சட்டமன்ற தொகுதி வாரியாக நம்ம பிரேக்கப் எடுத்து பார்த்தா 88 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்தாலும் பரவாயில்லை, 103 தொகுதிகளில் 2ஆம் இடம் போனாலும் பரவாயில்லை, 48 தொகுதிகளில் 4ஆம் இடம் போனாலும் பரவாயில்லை, ஆனால் பொதுச் செயலாளராக எடப்பாடி தான் நீடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பேசக்கூடிய அருமை நண்பர் நம்முடைய ஐஎஸ் இன்பதுரைக்கு நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அருமை ஓபிஎஸ் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சியுடைய உட்கட்சி பைலாஸ் என்று சொல்லுவோமே, உட்கட்சி விதிகளின்படி 1/12/2021 அன்று அடிப்படை உறுப்பினர்களால் ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மறந்துவிடக்கூடாது. ஏதோ பக்கத்திலேக்கு பாயாசம் என்று ஏதோ வழிபாக்கடை பேசுவதை போல ஒரு கொச்சைப்படுத்துவதாக பேசி தன்னுடைய தரத்தை தாழ்த்திக் கொள்கிறார். அவர் முறைப்படி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளரும் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளரும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். பிறகு ஏற்பட்ட கருத்து மாற்றங்கள் அடிப்படையில் 2022ஆம் ஆண்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழுவை கூட்டி தன்னை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடு இரண்டும் இன்றைக்கும் அருமை நம்முடைய உங்களுக்கு மூத்த பத்திரிகையாளரான அண்ணன் ராஜாண்ணனுக்கு தெரியாதுல, இரண்டும் எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல இன்றைக்கு இருக்கிறது. எங்க 1/12/2021 நிறைவேற்றப்பட்ட பொதுக்குழு ஒரே ஒரு விஷயம், அதாவது இப்ப தமிழ்மணி சார் இந்த உத்தரவு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்றீங்க அவர் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? என்னத்தை ஏற்படுத்தும், என்ன தாக்கத்தை உண்டாக்கிறோம்? இந்த உத்தரவு கட்டாயம் மிகச்சரியான தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுவரையில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்புகள் என்பது இன்டரிம் அப்ளிகேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய இடையீட்டு மனுக்களின் பேரில் தான் இதுவரை தீர்ப்புகள் வழங்கப்பட்டு இருக்கிறது. ஓஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரிஜினல் சூட் 3 வழக்கு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தால் இட் ஹஸ் பீன் ரிவர்ட்டட் பேக் டு தி ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ். அது சிங்கிள் ஜட்ஜ் கிட்ட சிவில் சூட்டா பெண்டிங்ல இருக்கு. இன்றைக்கும் அது வழங்கக்கூடிய தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு. அதை புரியாதவர்கள் போல ஏதோ எல்லாம் முடிந்து விட்டது, ஒட்டுமொத்தமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகாரம் வழங்கிவிட்டார்கள் என்பதை போல திரு தமிழ்மணி உட்பட பேசுகிறார்கள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திரு இபிஎஸ் அவர்கள் இரட்டை சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது உண்மைதான். ஆனால் கீழே நீங்க பாருங்க, நோட்டு போட்டு சப்ஜெக்ட் திஸ் two leaf symbol is allotted to the group headed by Mr. Edappadi Palaniswamy, subject to the verdicts to be given by the cases pending before various courts in our country என்று சொல்லி நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கக்கூடிய இது சம்பந்தமாக தாவாவில் இருக்கக்கூடிய அந்த வழக்குகளுடைய இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது இன்று ஒதுக்கப்பட்டது. இந்த இவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இரட்டலை சின்னம் என்பது என்று சொல்லி இட் இஸ் ஒன்லி டெம்பரவரி இன் நேச்சர் என்று தெளிவாக தேர்தல் ஆணையம் அந்த அவர்களுக்கு இரட்டலை சின்னத்தை ஒதுக்கி அதில் நோட் குறிப்பு போட்டு கொடுத்திருக்கிறது. எனவே உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க
நீதியரசர் சதீஷ்குமார் வந்து ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் திரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்து விட்டார் என்று இல்லை. அதைத்தான் நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணுறோம். சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணுறப்ப என்ன சொல்கிறாங்க, நீதியரசர்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சுட் நாட் ஃபைண்ட் இது ஃபங்க்ஷனல் டெட்லாக். ஒரு அரசியல் கட்சி செயலற்ற தன்மைக்கு தள்ளிவிடப்படக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் பொதுக்குழு நடந்து செல்லும் அந்த தீர்மானங்களை பற்றி நாங்கள் கருத்து சொல்லவில்லை. ஒரே நிமிஷம், பொதுக்குழு நடந்து செல்லும் தீர்மானங்களை பற்றி நாங்கள் கருத்து சொல்லவில்லை. அதற்கு நீங்கள் பரிகாரம் காண வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய OS உரிமைகள் வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கிறது. அங்கே போய் வந்து OSல ஒரிஜினல் சூட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்ற தெளிவாக நீதியரசர்கள் சொல்லி நீங்கள் வந்து யூ மஸ்ட் என்கொயர் திஸ் மேட்டர் அஃப்ரெஷ் வித்தவுட் டேக்கிங் இன்டு கன்சிடரேஷன். ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த உத்தரவை வந்து ஒரு பெரிய நம்பிக்கையோட ஓபிஎஸ் தரப்பு பாக்குது. அப்படிதானே? நான் வரேன் அண்ணா ராஜா, நான் சொல்லிடுறேன். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிய பொழுது மற்ற தீர்ப்புகள் எல்லாம் all other judgments given by various courts and benches are bound by the final judgment of the Supreme Court. எனவே இந்த வழக்கு இன்றைக்கும் உயிரோட்டமாக இருக்கிறது. முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் OPS அவர்கள் இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனு என்னை, அதாவது தேர்ட் ரெஸ்பாண்டன்ட் திரு சூரியமூர்த்தி, எலெக்ஷன் கமிஷன் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட், செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் ADMK, மூன்றாவது ரெஸ்பாண்டன்ட் OPS, நாலாவது ரெஸ்பாண்டன்ட் EPS, நாலாவது ரெஸ்பாண்டன்ட் கருத்து கேட்டு என்னிடம் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னிடம் கருத்து கேட்காதது இட் இஸ் சப்ஜூடியஸ் என சொல்லி நாங்கள் மனு தாக்கல் செய்ததை இன்றைக்கு நீதியரசர்கள் சரியாக ஏற்றுக்கொண்டு மிக தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அண்ணன் OPS அவர்களுடைய கருத்தையும் தேர்தல் ஆணையம் பெற்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது வந்து எங்களுக்கு மட்டும் நம்பிக்கை இல்லை, இந்த இயக்கம் ஒன்றுபடுவதற்கான KCP சொல்லதை போல ஒரு நம்பிக்கை கூட்டக்கூடிய செய்தி நியாயம் நிலையேற்றப்பட்டிருக்கிறது. இதுவரை தீர்ப்பை தொடர்ந்து பெற்று வந்தவர், அவர் பெற்ற தீர்ப்புகள் எல்லாம் திருத்தி எழுதப்பட இருக்கிறது. இதுதான் உண்மை.